இந்த உலகத்துல எனக்கு இருக்கிறது நீ மட்டும்தான். உன் கூட தான் என் வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப அந்த ஆசை கூட எனக்கு இல்ல. இப்ப நான் உன்னை தடுத்தது உனக்காக மட்டும்தான், உன் தங்கச்சிக்காக. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு, இந்த விஷயம் மட்டும் உன் தங்கச்சிக்கு தெரிஞ்ச அவன் நெஞ்சு விடுத்து செத்தே போயிடுவா. அப்படி ஒருவேளை உயிரோட இருந்தா பழி வாங்குறேன்னு சொல்லி நீ அவங்க கிட்ட போய் செத்துருவ. இல்லன்னா அவங்கள சாகடிச்சுட்டு நீ போய் ஜெயில கப்ப எண்ணுவ. அதுக்கப்புறம் உன் தங்கச்சிக்கு யார் ஆதரவு? மச்சான் 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 உனக்கு ஒண்ணு இல்ல மச்சான். சொல்லு மச்சான், சொல்லு மச்சான். ஜோதி கிட்ட சொல்லிடாத. சொல்ல மாட்டேன் மச்சான், சொல்ல மாட்டேன் மச்சான். உனக்கு ஒண்ணு இல்ல, நான் உன்னை காப்பாத்துவேன் மச்சான். உனக்கு ஒண்ணு இல்ல, உனக்கு ஒண்ணு இல்ல. டேய் மச்சான், நீ எனக்கு சொந்தமில்லாம இருந்தப்போ உன் உயிரை காப்பாத்தினேன். ஆனா என் மச்சானா நான் உன்னை காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. என்னை மன்னிச்சிடுற, என்னை மன்னிச்சிடு. ஏய் வசந்தா, சொன்னா கேளு, நான் சொல்லிக்கிறேன். நான் தான் சொல்லுவேன். இதோ உன் அண்ணனே வந்துட்டாரே. மாமா, என்ன விஷயம் தெரியுமா? இங்க பாரு, நான் சொல்லியே சொல்றியா? சொல்லு. மாமா, நான் சொல்றேன். அது இல்லடி. என்னாச்சு? அந்த குரங்கு மூஞ்சி ஆமா மூஞ்சி வந்திருக்கா. அவ பேசிட்டு போனதுக்கு அப்புறமா அந்த விஷயத்த சொல்லிக்கலாம். வந்துட்டா அப்படியே பேசுறதுக்கு. எப்படி இருக்க ஜோதி? நல்லா இருக்கியா? எனக்கு என்ன குறைச்சல்? நீ எப்படி இருக்க? நல்லா தான் இருக்கேன். காஃபி எடுத்துட்டு வரேன், உட்காரு. இல்ல வேண்டாம் ஜோதி, நான் கிளம்புறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அண்ணா, அண்ணா இருக்கியா இல்லையா? இங்கதான் இருக்க. இங்கே உட்காந்துட்டு பேசாம இருந்தா எப்படி? சொல்லுமா. உன் மச்சானுக்கு ஃபோன் பண்ணணும். ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? ஒண்ணு இல்லம்மா, மச்சான் ஃபோன் பேச முடியாத அளவுக்கு தூரமா போயிட்டான். அப்படின்னா லெட்டர் எழுதலாமா? அடே மச்சான் அவர்களே, கொஸ்டின் மார்க் மாதிரி முகத்தை மாத்திக்காத. ஃப்ரெண்டுங்கிறதால அடே, வீட்டு மாப்பிள்ளைங்கிறதுனால அவர்களே. எழுது. நீ தீர்காயுசோட இருக்கணும். நீ எழுதுறத நிறுத்திட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு எனக்கு தெரியும். அப்பா போய் சேர்ந்துட்டாரு, அதனால அப்பாவும் நீயும் எனக்கு ஒண்ணுதான். காண கல்வி கன்னியாதானம் பண்ணது நீ தானே, அதனால நீ என் புருஷனை ஆசீர்வாதம் பண்ணலாம். மச்சான், என்னோட தங்கச்சி இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அண்ணா, மனசுக்குள்ள உன்னை நினைச்சுக்கிட்டு உன்னை விட்டு இருக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இந்த மாதிரி நேரத்துல நீ கண்டிப்பா அவ பக்கத்துல இருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ்டா. என்ன மாமாவாக்கிட்டியே. எனக்கு மருமகன் பிறக்க போறான்டா. என்னண்ணே, எதுக்கு அழுகுற? ஒண்ணு இல்லம்மா, அப்பா ஞாபகம் வந்துருச்சு. நீ ஒன்னும் கவலைப்படாத. என் வயித்துல பிறக்க போறது அப்பா தானே. என் புள்ளைய நம்ம அப்பான்னு கூப்பிட்டுக்கலாம், சரியா? சரிம்மா. என் தங்கச்சி என் கையால உனக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காடா. ரொம்ப தேங்க்ஸ் ரா மச்சான். என்ன மாமனாக்கிட்ட உனக்கு இந்த நல்ல செய்தி கொண்டு வந்திருக்க. படி. இங்க பாரு ஹீரோ மாமா, உன்னை கல்யாணம் பண்ணிட்டு நான் எப்ப இங்க வருவேன்னு தெரியல. ஆனா உன் தங்கச்சிக்கு மட்டும் நான் அம்மாவாயிட்டேன். இவளோட மாமாக்கு ஸ்வீட் பலகாரம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கா. எனக்கு இதெல்லாம் செஞ்சு செஞ்சு என் இடுப்பு உடைஞ்சு போயிடுச்சு மாமோ. வசந்தா, நீ ரொம்ப புலம்பாத. பாவம், அவரு சின்ன வயசுல இருந்து அனாத ஆசிரமத்துல வளர்ந்தவராம். என்ன கட்டிக்கிட்டதுக்கு அப்புறமாவது நான் அவருக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடலன்னா எப்படி? என்னென்ன சொல்றீங்க? ஆமாம்மா. அண்ணா, கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ண. இந்த ஜீன்ஸ் பேண்ட புளிய முடியல என்னால. ஏய், என்னடி என் நாத்தனாரே, இந்த வேலை செய்யறதுக்கெல்லாம் நீ ஏன் புருஷனை கூப்பிடுவியா? குடு, உனக்கு திமிர் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஆமா, இப்ப எதுக்காக அவசர அவசரமா ஒரு துணி துவைச்சிட்டு இருக்க? நாளைக்கு அவர் வருவார்ல, அவருக்கு போட துணி வேண்டாமா?
உன் மாமா தேசம் விட்டு தேசம் எங்கேயோ இருக்காரு. நாளைக்கு எப்படி வருவாரு? அண்ணன் தான் லெட்டர் போட்டிருக்கல, அவரால அங்க இருக்க முடியாது. எனக்கு தெரியும், உடனே ஓடி வந்துருவாரு. இல்லன்னா வருவாரு வருவாரு. எப்பவும் புருஷனை பத்தியே தான் நினைப்பு. நல்ல புலிடி. ஆமாம்மா, நாளைக்கு வந்துருவோம், கண்டிப்பா வந்துருவோம். என்ன ஹீரோ, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அட, உன் குருட்டு தங்கச்சி இன்னும் உயிரோட தான் இருக்காளா? ஐயோ, அப்படியெல்லாம் கோவமா பார்க்காத, பயமா இருக்குல்ல. சுமங்கலி மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்க. உன் குருட்டு தங்கச்சிக்கு நீ சொல்லலையா? உன் புருஷன் செத்துட்டா நீ வெள்ளை சேலை கட்டணும்னு? அதெல்லாம் சொல்லியிருப்பான் மாமா. சொல்லியிருக்க மாட்டான். சொன்னா இதையும் வெடிச்சு சுத்துருவான் இல்லையா? நீ சும்மா சொல்ற மாமா, அதெல்லாம் சாக மாட்டா. செத்துருவா. சாவ மாட்டா. செத்துருவா. சாவ மாட்டா. செத்துருவா. எவ்வளவு பெட்டு? எவ்வளோ? 1000. ஓகே, சரி, நான் போய் சொல்லிட்டு வரேன். ஆ, அமைதி அமைதி அமைதி. ரத்தம் சண்டையெல்லாம் வேண்டாம் ஹீரோ. டேய் மாப்பிள்ள, மாமா, பெட்டு கேன்சல் தான். வாடா, இங்கிருந்து கிளம்பலாம். வா வா. மூஞ்ச பாரு. ஏய் ஹீரோ, இன்னும் ஆட்டம் முடியல, இன்னும் இருக்கு. அண்ணே, எங்கண்ணே இருக்க? இங்கதான் இருக்கேன். அண்ணே, மருதாணி வச்சு விட. இப்ப வேண்டாம்மா, அப்புறமா வச்சு விடுறேன். இன்னைக்கு நான் சாவித்திரி விரதம் இருக்கலாம்னு இருக்கேன். அதான் மருதாணி வச்சுக்கிட்டா ரொம்ப விசேஷம். புருஷன் ஆயிலோட இருக்கணும்னு நான் துளசிக்கு பூஜை பண்ணுவேன். இதெல்லாம் பொம்பளைங்க விஷயம். ஏன் இந்த மருதாணிய உன் அண்ணன் தான் வச்சு விடணுமா? நான் வச்சு விட கூடாதா? என் கல்யாணத்துக்கு எங்க அண்ணன் தானே எனக்கு மருதாணி வச்சு விட்டுச்சு. அது என் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு வசந்தா. ரொம்ப நேரம் அத பத்தி அவர் பேசிட்டு இருந்தாரு. அண்ணன், இப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னு? இந்நேரம் ஊருக்கு கிளம்பி இருப்பாருல. உன் புருஷனை தவிர வேற எதை பத்தி பேச மாட்டே நீ? நேத்து வந்தவன் என்ன விட முக்கியமாட்டானா? என்ன மாமா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? அவளை போய் எதுக்கு திட்டிட்டு இருக்க? வாய மூடு. உனக்கு இங்க என்ன வேலை? எப்ப பார்த்தாலும் இங்கேயா இருக்க? வீட்டுக்கு போ. வாடி. டேய் மச்சான், நீ வருவேன்னு, உனக்கு பிடிக்கும்னு என் தங்கச்சி இதெல்லாம் செஞ்சு வச்சிருக்காடா. சாப்பிடு. வீட்டு மருமக என் மச்சான். வருஷம் பூரா உனக்கு விருந்து வச்சு உன்னை கவனிச்சுக்கணும்னு நினைச்சேன். ஆனா இனிமே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கவனிக்க முடியும். தேவசத்தன்னைக்கு. நீங்க என்ன பண்ற? நீங்க எப்படி வந்த? இது எப்படி நடந்துச்சு? ஜோதிக்கு தெரியக்கூடாது. ஜோதி கிட்ட சொல்லிட்டத. இது எதுவும் அவளுக்கு தெரியக்கூடாது. இது எப்படி நடந்துச்சு? மாமா, இது எப்படி நடந்துச்சு? எப்படி கொன்னுட்டானுங்க. அந்த எம்எல்ஏ கொன்னுட்டான். இவரையும் கொன்னுட்டாங்க. மச்சானையும் கொன்னுட்டான். இவரையும் கொன்னுட்டாங்க. என்ன நடந்தது? எங்க அப்பா, அந்த எம்எல்ஏ என்ன நடந்தது? உங்க அப்பாவையும் அவன் தான் கொன்னான். அவன் தான் கொன்னான். இந்த விஷயம் தெரிஞ்சா நீ சும்மாவே இருக்க மாட்ட. உனக்கு
எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஜோதிக்கு யார் மாமா இருக்கா? அதனாலதான் சொல்லல. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் மாமா, பெரிய தப்பு பண்ணிட்டேன். அன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன்னா அப்பவே அந்த ஆளை நீ சம்ஹாரம் பண்ணி இருந்திருப்ப. இன்னைக்கு நம்ம இவரை இழந்திருக்க மாட்டோம். என் குருட்டு தங்கச்சியை பார்த்துக்கிற பொறுப்பை என்கிட்ட விட்டியப்பா. என்னால எதுவுமே பண்ண முடிய மாட்டேங்குது. கையை இப்படி அநியாயமா கட்டி போட்டுட்டியப்பா. இந்த தியாகம்லாம் எனக்காக தானா? அம்மாடி ஜோதி, அப்படி இல்லம்மா. ஏண்டா நீ ஒருத்தன் தான் மிலிட்டரி மாதவராவுக்கு பிறந்தவனா? நான் பிறக்கலையா? அப்படின்னா நான் செத்துருவேன், நீ பயந்துட்டியா? இல்லம்மா. இப்போ என் புருஷனையும் உனக்கு கொன்னுட்டானுங்க. அடுத்து என்ன கொல்ற வரைக்கும் வெயிட் பண்ண போறியா? இல்லம்மா. அப்புறம் பொறுமையா பழி தீர்த்துப்பியா அவனை? ஒரு மிலிட்டரிக்காரனோட பொண்ணு, ஒரு மிலிட்டரிக்காரனோட தங்கச்சி, ஒரு மிலிட்டரிக்காரனோட பொண்டாட்டி, நான் ஏன்டா சாகணும்? என் வயித்துல இருக்கிறது நம்ம அப்பா. அவரை நான் பெத்துப்பேன், நல்லபடியா பெத்துப்பேன். என் அப்பா மாதிரியே வளர்ப்பேன், என் அண்ணன் மாதிரியே நான் வளர்ப்பேன், என் அண்ணனை மாதிரியே நான் ராணுவ வீரனாக்குவேன். நான் ஏன்டா சாக போறேன்? என் அப்பா சாவுக்கு, என் புருஷனோட சாவுக்கு காரணமா நம்ம உயிரோட இருக்கிற வரைக்கும் என் புருஷனுக்கு எந்த காரியமும் செய்ய நான் விட மாட்டேன். சண்டி சண்டி, அந்த எம்எல்ஏ ஆளுங்க உங்க அப்பாவோட சமாதியை இடிக்கிறாங்கடா. வந்துட்டான் மாமா, வந்துட்டான் மாமா, மாமா வந்துட்டான் மாமா.